ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் மை டியர் அங்கிள் கேக்குதா அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி, அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. நான் ஒண்ணும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் போர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்காதான்னு கேக்குறீங்க. மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். செய்க தான் சும்மா சிறப்பா இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் புரட்டுவேன் அதெல்லாம் கிடையாது. செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும் தான் இந்த விஷயம். ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? அதனால் இந்த குரலுக்கு எதிரா இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது. எஸ், நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க.